பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி முதலீட்டாளர்களிடையே மலேசியாவின் நிலையை மேம்படுத்தியுள்ளார் என்று அம்னோவின் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சாதாரண மலேசியர்கள் இன்னும் அதன் பலன்களை உணரவில்லை என்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான அவர் கூறியதாக ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. மலேசியாவின் பொருளாதாரம் முதல் காலாண்டில் 5.3 விழுக்காடு வளர்ச்சி கண்டு தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூரை விஞ்சியது. அதே நேரத்தில் ரிங்கிட் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக டாலருக்கு எதிராக ஆசியாவின் சிறந்த நாணயமாக தனது நிலையை தக்க வைத்துக் கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் தொடங்கும் புதிய மை கார்டுக்கான மாற்றம் சாரா மற்றும் மானிய விலையில் ரோன் 95 பெட்ரோலுக்கான பூடி 95 திட்டம் போன்ற அரசாங்க உதவி திட்டங்களின் விநியோகத்தை பாதிக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க உதவிக்கான அமைப்புகளில் தற்போதுள்ள உதவி பெறுபவர்களின் பட்டியல் அப்படியே இருக்கும் என்றும் இந்த மாற்ற செயல்பாட்டின் போது தகுதியான எந்த பயனாளியும் விலக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேசிய பதிவுத்துறையான JPN அதை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. பகிரப்பட்ட தரவுகளின் நம்பகத்தன்மை பராமரிக்கப்படுவதையும் செயல்பாடுகள் சீராக தொடர்வதையும் உறுதி செய்வதற்காக உதவி விநியோகத்திற்கு பொறுப்பான பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் முகமைகளுடன் இத்துறை நெருக்கமாக ஒத்துழைத்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வியாபாரிகளை ஒடுக்குவதற்கு அவர்கள் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முயன்றால் சுட்டுக் கொல்வது உட்பட கடுமையான காவல்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கெடா மந்திரி விசார் சனூசி நூர் அழைப்பு விடுத்துள்ளார். கெடாவிலும் நாட்டிலும் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் ஒரு தீவிரமான பிரச்சனையாகவே நீடிக்கிறது என்றும் அது குடும்பங்களையும் அத்தகைய போதைப் பொருட்களுக்கு அடிமையான இளம் மலேசியர்களின் எதிர்காலத்தையும் அழித்து வருவதாகவும் சனூசி குற்றம் சாட்டினார். காவல்துறையால் இந்த போதைப்பொருள் வியாபாரிகளை கைது செய்ய முடியாவிட்டால் அத்தகையவர்கள் அச்சுறுத்தலாக இருந்தாலோ அல்லது தப்பிக்க முயன்றாலோ அவர்களை சுட்டுக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார். அதே சமயம் தனது இந்த யோசனை சர்ச்சைக்குரியது என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். எந்த போதைப்பொருள் வியாபாரியையும் பாதுகாக்க வேண்டாம், அவர்கள் அனைவரையும் கைது செய்யுங்கள். நம்மால் அவர்களை கைது செய்ய முடியாவிட்டால் சுட்டுக் கொள்ளுங்கள். போதைப்பொருள் வியாபாரத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இது சர்ச்சைக்குரியதாக இருக்கட்டும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் கும்பல்கள் விநியோக நடவடிக்கைகளுக்காக லங்காவியை ஒரு இடைவழி மையமாக பயன்படுத்துவது குறித்து தமக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் சனூசி குறிப்பிட்டார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைகள் தன்னை உள்ளடக்கியவை உட்பட ஆதாரங்களை விட உணர்ச்சிகளின் அடிப்படையில் நடத்தப்படுவதாக ரவிசி ரம்லி கவலை தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக தனிப்பட்ட தாக்குதல்களை நடத்தியவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று முன்னாள் தலைமை ஆணையர் அசாம்பாக்கி தனது பிரியாவிடை உரையில் கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார். அந்த கூற்று உண்மையில் MACCக்கு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் ஒரு அமலாக்க முகமைக்கு தனிப்பட்ட உணர்வுகள் இருக்க முடியாது என்று ரவிசி சுட்டிக்காட்டினார். அது சுதந்திரமானதாகவும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் தோன்ற வேண்டும் என்றும் மேலும் அது சான்றுகள் மற்றும் சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இன்று MACC தலைமையகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு ரவிசி செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். முன்னாள் ஆணையரின் பங்குரிமை குறித்த கேள்விகள் உட்பட அண்மைய ஆண்டுகளில் அசாமின் மிக முக்கியமான விமர்சகர்களில் தாமும் ஒருவர் என்று ரவிசி தெரிவித்தார். தமது விமர்சனம் தமக்கு அசாமை பிடிக்கிறதா அல்லது பிடிக்கவில்லையா என்பதை பற்றியது அல்ல, மாறாக MACC சுதந்திரமானதாகவும் தூய்மையானதாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் சுதந்திரமானதாக கருதப்படுவதையும் உறுதி செய்வதை பற்றியது என்று பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தியதற்காக ஷா ஆலமில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் 26 தொழிலாளர்களை தேசிய பதிவுத்துறையான NRD இன்று கைது செய்துள்ளது. ஆபரேஷன் பண்டான் என்ற குறியீட்டு பெயரிடப்பட்ட ஒரு கூட்டு நடவடிக்கையில் NRD அமலாக்க அதிகாரிகள் தொழிலாளர் மற்றும் குடிநுழைவு துறைகளுடன் இணைந்து அந்த வளாகத்தில் 134 தொழிலாளர்களை சோதனையிட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 25 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட இந்தோனேசியர்கள் என்று நம்பப்படுவதாக NRD அமலாக்க இயக்குனர் மஸ்காத் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். 20 பெண் தொழிலாளர்களும் 6 ஆண் ஊழியர்களும் போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது. மீதமுள்ளவர்கள் உள்ளூர்வாசிகள் என்று அவர் கூறினார். கடந்த வாரம் கெப்போங்கில் உள்ள ஒரு உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவரை தாக்கியதாக 3 பேர் மீது இன்று அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது.
நீதிபதி நொரிடா ஆடம் முன்னிலையில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின்னர் 29 முதல் 48 வயதுக்கு உட்பட்ட ஓங் வெங் லுயன், லாய் கே பின் மற்றும் வாங் கென் ஃபெய் ஆகியோர் குற்றத்தை மறுத்து வாதிட்டனர். கடந்த மே 7ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் ஜலாங் கெப்போங்கில் உள்ள ரெஸ்டாரண்ட் ஹிங் கி பக்குதே உணவகத்தில் 47 வயதான ஆண்ட்ரூ தே என்பவரை அபாயகரமான ஆயுதங்களை பயன்படுத்தி தாமாகவே முன்வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தண்டனை சட்டத்தின் பிரிவு 326 மற்றும் பிரிவு 34 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இக்குற்றத்திற்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதம் அல்லது பிறம்படி தண்டனையும் விதிக்கப்படலாம். மூவரின் வழக்கறிஞர் எஸ் நரசிம்மன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை நீதிமன்றம் நிராகரித்து ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக ஜூன் 15ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை கிள்ளானில் எதிர் திசையில் சென்ற கார் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதியதில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்து பெர்சியாரான் கோத்தா சாலையில் அதிகாலை சுமார் 12:30 மணி அளவில் நிகழ்ந்ததாக கிள்ளான் தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் லிம் ஜிட் ஹுவே தெரிவித்துள்ளார். போர்ட் கிள்ளானிலிருந்து ஷாலாம் நோக்கி புரோடுவா பேசா காரை ஓட்டிச் சென்ற 30 வயது மதிக்கத்தக்க நபர் தவறான பாதையில் நுழைந்து 3.5 கிலோமீட்டர் தூரம் வரை எதிர் திசையில் தொடர்ந்து பயணித்து சரியான பாதையில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இந்த மோதலின் விளைவாக 20 வயது மதிக்கத்தக்க அந்த மோட்டார் சைக்கிளின் ஓட்டுநர் தனது மோட்டார் சைக்கிளில் இருந்து தூக்கி எறியப்பட்டு அவரது உடல் மற்றும் வலது காலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. பாதிக்கப்பட்டவருக்கு கிள்ளானில் உள்ள தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையின் சிவப்பு மண்டலத்தில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. கார் ஓட்டுநருக்கு சிறு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டன என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஓட்டுநர் மது போதையில் வாகனம் ஓட்டியது ஆரம்ப கட்ட பரிசோதனையில் கண்டறியப்பட்டது என்று லிம் கூறினார். இதனை அடுத்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.